ஹலோ வியூயர்ஸ், இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது, இந்த 2 சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள், நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஞான காரகன் கேது, போக காரகன் ராகு. அதாவது இந்த 2 கிரகங்களுக்குமே சொந்த வீடு என்பது கிடையாது. இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள். இந்த ராகு என்ற கிரகமானது பெருக்கிக் கொண்டே போவது, கேது என்ற கிரகம் சுருக்கி கொண்டே போவது. அதாவது ராகு என்ற கிரகம் சனியை போல் செயல்படும், கேது என்ற கிரகம் செவ்வாயை போல் செயல்படும். இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள். ராகுவாவது கொடுப்பார், கேதுவை பொறுத்தவரை எல்லாமே மாயை என்ற ஒரு ஞானத்தை மட்டுமே உணர்த்துவார். வருகிற மே மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் கும்பத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு மாற இருக்கிறார். இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதுனத்தில் இருந்த குருவின் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார். இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது ராகு என்ற ஒரு இருள் கிரகத்தின் மேல் குரு என்ற கிரகத்தின் ஒளி கதிர்கள் பட்டு இந்த ராகு என்பவர் பூர்ணமாக சுபக்கிரகமாக செயல்படுவார். இந்த ராகு என்ற கிரகம் பொதுவாக தூண்டி விடுவது, பேராசையை தூண்டி விடுவது. குரு ராகுவின் பார்வை, குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்பராசிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். கும்பராசி சார், இன்னும் 7.5 சனி முடியல, மார்ச் மாதம்தான் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே முடியல சார். 2ஆம் இடத்துல ராகு சார். ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தா திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது. சரி, அதே இடத்துல தான் நிற்கிது, பரவாயில்லன்னு பார்த்தா கடன் மட்டும் ஒரு படி ஜாஸ்தியாக இருக்குது. கடன் சொச்சம், உயிர் மிச்சம், திரும்ப திரும்ப கடனில் ஒரு சிலந்தி மாதிரி மாட்டி கொண்டிருக்கிறோம். கும்பராசிக்காரர்கள் டோட்டலாகவே காலி, வெறும் உயிர் மட்டும்தான் எங்கள் உடலில் இருக்கிறது என்று சொல்வதை போன்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் பல கும்பராசிக்காரர்களின் நிலைமை. இப்பொழுது இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு 7.5 சனியில் நடு சனி என்பவர் விலகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருந்த குரு என்பவர் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு ராசியை பார்க்கிறார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதையும் தவிர பழம் நழுவி பாலில் விழுவது போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடம் என்பதுதான் நமக்கு தோல்வியையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்த பிறகு ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுப்பார். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கு கம்பேர் பண்ணினா அது ஒரு 5% தான். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடியது போல் வரக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் தடையாகும். எப்படி சார் தடையாகும்? வரக்கூடிய வரன், எங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, எங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனுடைய ஒர்த்து 1 கோடி ரூபான்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு மேலே 1,50,00,000 கடன் வச்சுருப்பாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. அது கடைசி நேரத்தில் நமக்கு தெரிய வரும். அதனால் அந்த திருமணம் ரத்தாகும். அதனை நாம் ஒரு விதத்தில் நல்லது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிக்காத விஷயத்தை இவர் படித்திருக்கிறார், செய்யாத விஷயத்தை இந்த அம்மா செய்கிறது என்று வரனை காண்பிப்பார்கள். கடைசி நேரத்தில் நமக்கு உண்மை தெரிந்து ஒரு தெளிவு ஏற்படும். வியாபார கூட்டாளி முதலில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்வார். கடைசி நேரத்தில் என்னால் முடியலன்னு கைவிரிப்பார். இதெல்லாம் நம்மை பெரிதாக பாதிக்காது. எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பதை 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் நமக்கு கொடுத்தாலும் அதனை நமது நல்லதுக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கவனமாக நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் இந்த 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக, வரக்கூடிய வரன்கள் அந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்மையாகவே தகுதியானவர்களா, விவாகரத்து வாங்கிவிட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள், ஆனால் விவாகரத்துக்கே அவர்கள் முயற்சி செய்திருக்க மாட்டார்கள். அதற்குண்டான ஆவணங்களை நீங்கள் குறிப்பாக பரிசீலனை செய்து கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்காத உணவை எடுத்துக்கொண்டு மிகவும் காரமான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய கேது இந்த அளவுக்கு நமக்கு அனுகூலங்களை கொடுக்கும். ராசியில் வரக்கூடிய ராகு என்பவர், இந்த ராகு என்பவருக்கு பொதுவாகவே தாம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக செயல்படுவார். ராசியாதிபதி ராசியில் இருக்கிறார். அவருக்கு குருவின் பார்வை அமர்கிறது. இதனால் இது நாள் வரை உங்களுக்கு எதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவற்றில் ஒரு தெளிவு என்பதும் ஒரு தீர்க்கம் என்பதும் கிடைக்கும். ஒரு விடாப்பிடியாக பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ராசியில் அமர்ந்த ராகு என்பவர் நமக்கு கொடுப்பார். இவை நமக்கு அனுகூலமான விஷயங்களாக, அதாவது நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக, தெளிவான விஷயங்களாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும், நமக்கு வருமானம் வருவதுமாக, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதுமாக, நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றியை 1க்கு பல மடங்கு கொடுப்பவராக வருவார். பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திடீர் வருமானம், ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் குடியுரிமை கிடைப்பது, அதன் மூலம் நாம் வெளிநாடுகளில் ஒரு நல்ல அபிவிருத்தி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார். பிறகு ராகு என்பவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது சகோதரர்கள் மூலம் நன்மையும், நமது தொழிலில் மேன்மையும், வீடு வாகனங்கள் மனை தோட்டம் போன்ற விஷயங்களை இதனால் வரை ஒரு நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்று காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விலை, நல்ல லாபம் கிடைப்பதனால் பலவிதமான கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதன் பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக நல்ல அபிவிருத்தியான பலன்களை கொடுப்பதற்கு ராசியில் அமரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் நிறைய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவருக்கு மட்டும் தொடர்ச்சியாக 7 வாரங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.